தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் எல் ஷடாய், அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் அன்பான தேவன், எங்கள் பரம தாப்பன், எங்களை விசாரிக்கிற கர்த்தர். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் உம்மை தேட எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய அபிஷேகம் எல்லா விதமான டிப்ரெஷன்ஸ், எல்லா விதமான கட்டுகளை முறித்தெறியட்டும். தாப்பனே, உம்முடைய ஆறுதல் மக்களுக்கு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், முன்னேறி செல்வதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தேவன். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி பெறுகிறவர்களாக, செழிக்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் கரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை பெருகச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை முன்னேறச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் பலனுள்ளவர். அவருக்கு சோர்வு கிடையாது. அவருக்கு இன்றைக்கி பேட்ரி சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு நாள்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், எப்போதுமே அவர் சர்வ வல்லவர். எல்லா நேரத்திலையும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரர். அவரை நம்புவது தான் ஞானமான ஒரு செயல். ஹல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நம்ப பழகுங்கள். அவர்கிட்ட தைரியமாக வாங்க. அவர் இன்றைக்கி மூடு சரியில்லை போ அப்படின்லாம் வரட்ட மாட்டார். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட பாருங்கள், நம்ம பிள்ளைய அவங்களுக்கு என்னன்னாலும் செய்வோம். சில சமயம் நம்மவும் பாருங்கள், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறோம், இல்லை ஏதாவது கடுப்பில் இருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தணும்னு விரும்புவோம். அந்த நேரத்தில் பிள்ளைய சில சமயம் கொஞ்சுவாங்க. அவங்க ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது பேசுவாங்க, செய்வாங்க. அந்த நேரத்தில் நம்ம கூட என்ன சொல்கிறோம், அங்கே போடா, இந்த இப்போ வேண்டாம், இப்போ பண்ணாத, என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறோம் இல்லையா. நானும் செஞ்சுருக்கிறேன். நான் பாருங்கள், நமக்கு பரமத்தாப்பன் அப்படிலாம் செய்ய மாட்டார். இங்கே எப்போனாலும் போங்க, அவர்கிட்ட எப்போனாலும் ஜெபிங்க, எப்போனாலும் கேளுங்க. அவர்கிட்ட வர பதில் ஆம், ஆமென். நீங்கள் வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவர்கிட்ட வர பதில் ஒன்று தான், ஆம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே கப்ரியேல் தூதன் மரியாளுக்கு தரிசனமாகி இயேசுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும்போது மரியாளுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. நியாயமான கேள்வி தான். ஏன்னா அவங்க தூதன் அறிவித்த காரியம் இதுவரைக்கும் யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு அற்புதம், மனித அனுபவத்துக்கு மேலான ஒரு அற்புதம். ரைட்? எந்த மனிதனுக்கும் என்
வேதாகமத்தில் இருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கும் கூட அப்படிப்பட்ட அனுபவம் கிடையாது. அதனால் மரியாளுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே என்றால். நான் பொதுவாக பிள்ளை பிறக்கணும்னா ஆணுடைய வித்து வேணும். ஆணுடைய வித்து இல்லாமல் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சர்வ வல்லமும் இல்லை தேவன் இங்கே சொல்கிறாரு, நான் பிள்ளை கொடுப்பேன். அவங்க எப்படின்னு கேட்கும்போது தேவதூதன் பதில் சொல்கிறாரு. அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், மனித அனுபவத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம், மனித பலத்திற்கு மனித திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆகும், உன்னதமானவருடைய பலத்தினால ஆகும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக நேரங்களில் நம்ம நம்மால் என்ன முடியும்னு பார்க்குறோம், இல்லை மற்ற மனிதர்களால் என்ன முடியும்னு பார்க்குறோம், இல்லை பொதுவாக மனித அனுபவங்களில் எது சாத்தியம்னு பார்க்குறோம். சரித்திரத்தில் இது வரைக்கும் யார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எப்படி செஞ்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க, அப்படி அந்த காரியங்களை குறிச்செல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். மனிதன் என்று ஒருவன் இருந்தான், ரைட், அவன் எந்த மனிதனாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் கிடக்கிறவனாக இருக்கட்டும், பெரிய அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த கூட்டமைப்புனாலும் சரி, அவங்களுக்கும் எல்லாருக்குமே லிமிட் இருக்குது. ஏன்னா அவங்க மனிதர்கள். ஆனால் கர்த்தர் இந்த லிமிட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவருடைய வல்லமைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் எல்கையே கிடையாது. அவரால் எல்லாம் முடியும். அவர் சர்வ வல்லவர், அவர் உன்னதமானவர், அவருக்கு மிஞ்சி யாரும் கிடையாது, அவருக்கு மேலான ஒரு காரியம் எதுவும் கிடையாது. ஏன் அவருக்கு கடினமான காரியம்னு கூட எதுவும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் வானத்தை திரைச்சீலையை விரிப்பது போல விரித்தாராம். அல்லேலூயா டு ஜீசஸ். யோசித்து பாருங்க, வானம், அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அதை எப்படி விரித்தாராம்? தன்னுடைய கரத்தினால திரைச்சீலையை விரிப்பது போல விரித்தாராம். ரைட், ஒருவராய், தனியாளா, அவருக்கு உதவிலாம் தேவையில்லை, வேறு யாரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணல. ரைட், அவராக செஞ்சார். அவர் தான் இந்த பூமியை உருவாக்கினார், அவர் தான் மனிதனை உருவாக்கினார், அவர் தான் உங்களை உருவாக்கினார், அவர் தான் என்னை உருவாக்கினார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மையும் படைத்திருக்கிறார். ஒரு பக்கம் கர்த்தரை பார்த்தோம்னா, கோடான கோடி நட்சத்திரங்களை உருவாக்குன தேவன். உருவாக்குனது மட்டுமில்லை, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறாராம், பேர் சொல்லி அழைக்கிறாராம். ரைட், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அவர் தன்னுடைய பலத்தினாலே தாங்குகிறார் என்று வேதம் போதிக்கிறது. தன்னுடைய வார்த்தையின் வல்லமையுள்ள வார்த்தையினால தாங்குகிறார் என்று வேதம் போதிக்கிறது. எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது, கணக்கு வழக்கே கிடையாது. மனிதனுடைய இந்த கர்த்தர் சொல்கிறார் இல்லையா ஆபிரகாம்கிட்ட, உன்னால் முடிஞ்ச அந்த நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்கிறாரு. உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, எவ்வளவோ டெலஸ்கோப்பு, சேட்டிலைட்டு, அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருக்குறோம், கம்ப்யூட்ரு, கம்ப்யூட்டிங் மிஷின்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். இருந்தும் உண்மையிலே நம்மளால் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஏன்னா நிறைய கேலக்ஸிஸ் நமக்கு எங்கே இருக்குது, இன்னும் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு கேலக்ஸிலையும் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. மெய்யாலுமே இன்றைக்கி வரைக்கும் மனுஷனால் அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை கவுண்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு மகத்துவமானவர், அவ்வளோ பெரிய மகிமையான நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன், ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அதே தேவன் பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய தலையில் இருக்கிற முடியின் எண்ணிக்கையும் அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது.
நண்பர்களுக்கு தெரியாது, சொந்தக்காரவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் அதை எண்ணி பார்க்கணும்னு ஒரு எண்ணம் கூட வந்தது கிடையாது. ஒருவேளை அப்படி யாராவது ட்ரை பண்ணால் என்ன சொல்லுவேன், உனக்கு என்ன பைத்தியமாடான்னு கேட்போம் இல்லையா பொதுவாக மனுஷர்கள் மத்தியில் பேசும்போது. இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்த்துட்ருக்குற அப்படின்னு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவருக்கு நம்ம மேலே ஒரு அலாதி பிரியம். ரெண்டாவது, அவரால் முடியும். நம்ம மண்டையில் எத்தனை முடி இருக்குது அப்படின்னு கணக்கெடுத்து வச்சுருக்கிறார். ஒரு 2 முடி விழுந்துருச்சுன்னா அதுவும் அவருக்கு தெரியும், இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகிரும். 2 முடி விழுந்துருச்சு, இல்லை ஒரு 10 முடி எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருச்சுன்னா அதுவும் அவருக்கு தெரியும். அவருடைய எண்ணிக்கை கணக்கு எப்போதுமே அப் டு டேட். இல்லை நேற்று இப்படி இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல அப்படின்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எப்போதுமே எல்லா நேரமுமே அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன், புரியுதா? ஒரு பக்கம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எண்ணுக்கடங்கா நட்சத்திரங்களை உருவாக்கினவர். யோசித்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது. மகிமையின் தேவன், மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லவர். இன்னொரு பக்கம் என் மேலே அவ்வளவு அன்பாக இருக்கிறார். என் தலையில் இருக்கிற முடியை கூட எண்ணி வச்சிருக்கிறார், எனக்கு கூட தெரியாது. ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீரை துருத்தியில் எடுத்து வச்சுருக்கிறாரா? நான் கூட அதை செஞ்சது கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? செஞ்சது கிடையாது. ஆனால் அவரை செய்கிறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய நாட்களெல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறாரு. நீங்கள் நம்மளாம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் டெய்லி நம்ம இந்த ஒரு ஜேர்னல் எழுதணும்னாலே அதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம், பண்ணவே மாட்டோம் இல்லையா? ஒரு சில கொஞ்ச நாள் எழுதுவோம், அப்புறம் நிப்பாட்டிடுவோம். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் டெய்லியாக கொஞ்சம் பக்காவாக டிசிப்ளின்டாக ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணோம், ஏது நடந்த முக்கியமான காரியம் என்ன கற்றுக்கிட்டோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வைப்பாங்க இல்லையா? ரொம்ப கம்மி. ஆனால் கர்த்தர் பாருங்கள், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம்ன்றது, நம்முடைய ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்ன்றதை எழுதி வச்சிருக்கிறார் அவருடைய புஸ்தகத்தில். அவ்வளவு அன்பு. ஒரு பக்கம் சர்வ வல்லவர், இன்னொரு பக்கம் மகா இரக்கம் உள்ளவர், மகா அன்பு உள்ளவர். நம்மளை குறித்து யோசிச்சு 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 பார்த்து நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு ஆல்ரெடி. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வழிபடுறோம். இந்த அறிவு உள்ளே வரணும். இந்த அறிவு வந்துச்சுன்னா தான் அவரை நோக்கி கூப்பிட முடியும். பாருங்க, கர்த்தாவே அப்படின்னா அப்போ தான் வாய் திறக்கும். இந்த மாதிரி அறிவெல்லாம் யோசுவாவுக்குள்ள ஆழமாக இருந்ததுனால தான் தைரியமாக கேட்குற, அந்த சூரியனை கொஞ்சம் நிப்பாட்டுங்க கர்த்தாவே, அந்த சந்திரனை கொஞ்சம் அங்கே நிப்பாட்டுங்க. நம்ம கையை காமிச்சு வண்டியை நிப்பாட்டினா கூட எவன் நிப்பாட்ட மாட்டேங்கிறேன் இல்லை. அவர் கர்த்தாவே சூரியனை நிப்பாட்டுங்க. எவ்வளோ பெரிய ஜெபம் அது. ஜெபிக்கிறதுக்கு என்ன தைரியம் வேணும். ஆனால் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, அவர் உட்காந்து ஆதி ஆகமோ யாத்திராகமோ இதெல்லாம் தியானிச்சிட்டு இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர், தன் மக்களுக்கு அவர் என்ன செய்தார், எப்படி பூமியை உருவாக்குனார், எப்படி நட்சத்திரத்தை உருவாக்குனார், எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், எப்படி ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணார், எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் இரவும் பகலும். அதெல்லாம் யோசிக்க அவர் ஒரு காரியம் விளங்குது. தேவன் சர்வ வல்லவர், தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், என் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார், எனக்காக என்னன்னாலும் செய்வார். பாருங்கள், அந்த நம்பிக்கைக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அந்த கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வருகிற காலங்களில் தன்னுடைய சபையின் மூலமாக கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் இப்போ அனுபவிக்கிறது, இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்ததெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனால் அவர் வேறு லெவலில் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் பெரிய லெவலில் நம்ம மூலமாகவும் கிரியை செய்யணும்னு விரும்புகிறார். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா இந்த தியானம் அவசியம், இந்த அறிவு அவசியம், இந்த விசுவாசம் அவசியம். புரியுதா? பெருங்காரியங்களை செய்ய விரும்புகிறார். உலகத்தை பிரமிக்க வைக்கக்கூடிய விதத்தில் காரியங்களை செய்ய விரும்புகிறார்.
அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிற அளவுக்கு பயங்கரமான காரியங்களை தன்னுடைய சபையின் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். யாரால் முடியும்? யாரை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா, இப்படி தேவனுடைய அன்பை குறித்தும் அவருடைய கரத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய இரக்கங்களை குறித்தும் தியானிக்கிற மக்களை தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அவங்க மூலமாக தான் அவர் ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண முடியும். மற்றவங்களாம் 1008 கேள்வி கேட்பாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் இப்படி போனால் அவங்க அப்படி போயிட்டுருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தீங்கன்னா, போய் பட்டணத்தை பிடிங்கன்னா அப்போ போக மாட்டேன்னுவாங்க. சரி இனிமேல் போகாத, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ கிளம்பி போவாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது இல்லையா? அதனால தான் பாருங்கள், இந்த கர்த்தரை தேடுகிற ஒரு இதயம், அவரை குறித்து தியானிக்கிற ஒரு மனம், அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற ஒரு மனம், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்து கர்த்தரை தேடும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துவார், தன்னை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார், தன்னை குறித்த ஞானத்தை கொடுப்பார். அவரோடு இணைந்து எப்படி செயல்படணும்னு வெளிப்படுத்தி காமிப்பார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை கர்த்தர் விரும்புகிறார். போன மெசேஜில் ஆக்சுவலாக கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே கர்த்தர் இதை குறித்து கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு, வெளிப்படுத்தி காமிச்சிக்கிட்டே வர்றாரு. நேற்று இங்கிலீஷ் மெசேஜில் நான் இந்த மெசேஜ் போதிக்க ஆரம்பிக்கும்போது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பித்தார். கர்த்தர் தன்னுடைய சபையின் மூலமாக மகத்துவமான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அவர் மீது ஒரு வாஞ்சியை வளர்த்துக்கொள்ளுங்க. அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை, அதை குறித்த ஒரு வாஞ்சை குறைஞ்சிருக்குது. முந்தி மாதிரி இல்லைன்னா கேளுங்க, கர்த்தாவே அந்த வாஞ்சியை எனக்கு அதிகரிங்க, இந்த வாஞ்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக உம்மை வாஞ்சிக்கணும், இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்கணும், உம்மை குறித்து சிந்திக்கிற ஒரு மனதை கொடுங்க, சிந்திக்கணும். நான் உம்மை குறித்து தியானிக்க வேண்டும், உம்முடைய ஞானம் உம்முடைய அறிவு அது எனக்கு வேணும், உம்முடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்துங்க, உம்மோடு சேர்ந்து எப்படி செயல்படுவதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தேடுங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்று நான் ஒரு காரியம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஹல்லேலூயா டு ஜீசஸ், யோசுவா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இங்கே கொஞ்சம் ஒரு காரியத்தை கவனிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே காலேப் எப்படி எப்ரோனை கைப்பற்றினார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஓகே, ஹல்லேலூயா. 13 வாசிப்போம். எப்புனேவின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தாப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரின் நடுவே பங்காக கொடுத்தான். சரி, காலேபுக்கு எந்த ஊரை பங்காக கொடுக்குறான்னு பாருங்க. ஏனாக்கின் குமார்கள் கட்டின பட்டணம், அவங்க குடியிருக்கிற பட்டணம். சரி, வேறு ஏதாவது ஒரு ஊரை கொடுத்துருக்கலாம்ல. 45 வருஷமாக உட்காந்துருந்துருக்கிறாரு, எதிர்பார்த்துருந்துருக்கிறாரு, காத்திருந்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு ஈஸியாக ஒரு பட்டணம், அரக்கர்கள் இல்லாத பட்டணம், அப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. அப்படிலாம் கொடுக்கல பாருங்க. எந்த பட்டணத்தை கொடுத்தாராம்? ஏனாக்கின் தாப்பன் கட்டின பட்டணம். அடுத்த வசனத்தை கவனிங்க, 14. அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரையும் காலை துரத்திவிட்டு அங்கே இருந்து தேப்பிரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்தில் தேப்பிரின் பேர் கிரியாத் செஃபர். சரி, அப்போ பாருங்கள், அரக்கர்கள் இருக்கிற அந்த தேசத்தை காலேப் ஆக்சுவலாக நீங்கள் 14ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கேட்டு வாங்குறேன், எனக்கு அந்த மலையை கொடுங்க, அந்த தேசத்தை கொடுங்க, நான் போகிறேன், நான் போய் அங்கே இருக்கிற அரக்கர்களை விரட்டுறேன்னு சொல்லி மெனக்கட்டு அரக்கர்களோட யுத்தம் பண்ணி, இது மலைப்பிரதேசம் வேறு, கொஞ்சம் பாருங்கள், நல்லா யுத்தம் பண்ணி, கடினமான யுத்தம், ஆனால் தைரியமாக பண்ணுறாரு. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு
போய் யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் விரட்டி அந்த தேசத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். இதை கர்த்தர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், காலேபின் தலைமுறையினர் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரக்கர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் தேசத்துக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அரக்கர் இருக்கிறாங்க, மதில் சுவர் இருக்குது, பெரிய சேனை இருக்குது, மக்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை இவங்களுக்குன்னு சொல்லி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஒரு அருமையான மகிமையான சுதந்திரத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போய் சண்டை போட பயம், ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு பயம், கர்த்தருடைய வார்த்தை மீது ஒரு சந்தேகம். ஆனால் காலேபு கர்த்தரை நம்பி தைரியமாக அரக்கன் இருந்தால் என்ன, என் கர்த்தர் அரக்கனை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு விசுவாசித்து அந்த அரக்கர்களை அழித்து போட்டான். அவங்க இருந்த பட்டணத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். பாருங்கள், மகிமையான காரியங்களை நம்ம அடையணும்னா அரக்கர்களை வீழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஏனேக்கின் குமாரர்கள் தடையாக இருந்தாங்க. காலேப் சுதந்திரித்து கொள்வதற்கு இந்த ஏனேக்கின் குமாரர்கள் தடையாக இருந்தாங்க. ஒரு சிலர்கள் அரக்கர்களை பார்த்துட்டு பின்வாங்கி போனதுனால சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. ஆனால் காலேபு கர்த்தரை நம்பி அரக்கர்களை வீழ்த்தினதினால் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். புரியுதா? கர்த்தர் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாமல் பிரச்சனையை முறியடித்து கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீதுக்கு கர்த்தர் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார், அபிஷேகமும் பண்ணுறாரு. ஆனால் அந்த ராஜாவின் பொசிஷன் அவன் அடைவதற்கு பல காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது, பல பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. கோலியாத்தை வீழ்த்த வேண்டியதாக இருந்துச்சு, சவுலை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து கர்த்தர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சும்மா உடனே வரல கைக்கு, மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. இப்போ முதல் ஸ்டெப்பை மட்டும் நம்ம இன்றைக்கி கவனிங்க. ஒரு மகிமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சவுல் ராஜா சொல்கிறாரு, கோலியாத்தை வீழ்த்துறவனுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், ராஜாவுடைய மருமகன் இல்லை. அடுத்து கவனிங்க, பெரிய அளவுக்கு சம்பத்து ஐஸ்வர்யம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. பத்தாததுக்கு கோலியாத்தை வீழ்த்துறவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இன்னைக்கு காலம் முழுவதும் வரியே கிடையாது. எவ்வளோ பெரிய விடுதலை இல்லையா? ஹல்லேலூயா! அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா சோல்ஜர்ஸுக்கும் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களில் யாருனாலும் அதை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். 40 நாள் எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்குறாங்க. தாவீதின் சகோதரர்கள் சும்மா உட்காந்துருக்குறாங்க. யோனத்தான் ஒன்றும் பண்ணலை, ஆப்னர் ஒன்றும் பண்ணலை. அங்கேருந்த மற்ற பெரிய அனுபவசாலியான வீரர்கள்லாம் யாரும் எதுவும் செய்யலை. ஆனால் தாவீது வரான். தாவீதுக்கு அந்த அறிவித்த அந்த ரிவார்டு, அந்த பலன், அந்த வெகுமதி என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற ஒரு சிந்தை வருது. அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரக்கனை முறியடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே உருவாகுது பாருங்க. மற்றவங்களாம் அரக்கனை பார்த்துட்டு அந்த வெகுமதியை இழந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் தாவீது வெகுமதியை பார்க்குறான், வெகுமதி தனக்கு வேணும்னு விரும்புகிறான். அரக்கன் தானே, அரக்கனை வீழ்த்துறதுக்கு தான் கர்த்தர் கூட இருக்கிறார்ல, போவோம், அரக்கனை வெட்டுவோம், ஜெயிப்போம், வெகுமதியை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு 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 விசுவாசத்தின் எண்ணம். மற்றவங்களுக்கு ஆசை இருக்குது வெகுமதி மேலே, ஆனால் ஜெயிக்கிறதுக்கான விசுவாசம் இல்லை. அந்த அரக்கனை வீழ்த்துவதற்கு கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த விசுவாசம் இல்லாததுனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் எல்லாம் பயந்து போய் உக்காந்துருக்குறாங்க, சவுல் உட்பட. ஆனால் இங்கே தாவீது வரான், வெகுமதியை பார்க்குறான். இதை பெற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையை மாறிடுமே. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது வரைக்கும்
அவன் ஊரில் அவனை குறித்து தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியுது. ஆனால் முழு இஸ்ரவேலும் அறிந்த ஒரு மனிதனாய் மாற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என் பிலிஸ்தியர்களும் அறிந்த ஒரு மனிதனாய் மாற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சுற்றி இருக்கிற தேசங்கள்லாம் அறிந்த ஒரு மனிதனாய் மாற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஷாட். நம்ம இன்றைக்கி கொலோக்கியில் சொன்னோம், வேர்ல்டு ஃபேமஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஒரே நாளில். அப்படி ஒரு பேர் புகழை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இன் a சிங்கிள் டே. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அரக்கனை மேற்கொள்ள வேண்டும். ஜெயித்தால் பெரிய வெகுமதி, பெரிய பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது வேணும்னா அரக்கனை வீழ்த்த வேண்டும். நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை சுதந்திரிக்க முடியாமல் தடுக்கிற அரக்கன் எது? ஒரு சிலருக்கு ஒரு சில பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், சம் ஹேபிட்டாக இருக்கலாம், ஒரு தீமையான பழக்கமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்கலாம். அதை ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பெரிய அரக்கனாக நிற்கும். இதை மீறி நம்ம எப்படி முன்னேறது அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு வியாதி பெரிய அரக்கனாக நிற்கிறேன், அந்த வியாதியை மேற்கொண்டால் தான் நம்ம எதுவும் செய்ய முடியும் அப்படின்லாம் இருந்துருக்குறாங்க. நிறைய பேர் வியாதினால் கிடந்தவங்கலாம் கர்த்தரை நம்பி அந்த வியாதியை ஜெயிச்சு அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் மகிமையான ஊழியம் செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, பெரிய காரியங்களை சாதித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது அவங்க வாழ்க்கையில் பெரிய அரக்கனாக நிற்கிது. இதை முறியடிக்காமல் ஊழியத்துக்குள்ளே போக முடியாது, இல்லை இதை முறியடிக்காமல் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, இல்லை இது முறியடிக்காமல் வேறு எதுவுமே சிந்திக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குது மக்களுக்கு. அது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அரக்கம் மாதிரி நிற்கிது. ஒரு சிலரோட வாழ்க்கையில் சத்துருக்கள் என்ன பண்ணாலும் முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, என்னை எப்படி அம்மிக்கு அப்படியே கீழே வச்சிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பொறாம பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க, சத்துருக்களாக இருக்கிறாங்க, எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எதிரிகள், சத்துருக்கள், அப்படி ஆட்கள் அவங்க அரக்க மாதிரி நிற்கிறாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அது எந்த விதமான அரக்கனாக இருந்தாலும் சரி, அதை முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முறியடித்து கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான அந்த எதிர்காலத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். ஜெயிங்க. பாருங்க, தாவீது பார்த்தீங்கன்னா இப்படி காலேபு, சிம்சோன் இப்படிப்பட்ட ஆட்கள் செய்த காரியங்களெல்லாம் தியானித்து கொண்டு இருக்கிறான். தாவீது குறித்து நம்ம சங்கீதங்களெல்லாம் படித்து பார்த்தோம்னா அவன் வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் மைண்டில் அதான் ஓடிட்டு இருக்குது, ஜெயிக்கலாம், நம்மளால் முடியும், கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படின்னு. காலேபுக்கு வெற்றியை குறித்த தேவன், செங்கடலை பிரித்த தேவன், சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்த தேவன், எனக்கும் பலத்தை கொடுப்பார், எனக்கும் வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை. அதனால் காலேபு போல இவனும் அரக்கர்களுக்கு விரோதமாக, ஒரு அரக்கனுக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், ஒரு 8 வசனம் தான். ஆனால் இங்கே 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இது கொஞ்சம் முக்கியமான காரியம். அதற்கு பின்பு கேசேரியில் பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கனான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாக்கேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அளவு பெரியதாயிருந்தது. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாய் இருந்தது.
இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சீமையாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். காத்தூரிலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அடிந்தார்கள். ரைட். அந்த காலேபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாவீது தான் மறுபடியும் இந்த ராட்சதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு எழும்பி வர்றாரு இல்லையா? கர்த்தரை நம்பி பலத்த ஒரு கிரியை நடப்புகிறார். ஆனால் அது தாவீதோடு நிற்கலை. தாவீதோடு சேர்ந்து யுத்தம் பண்ணின மக்கள், ரைட், அவரோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள், கூட இருந்து அவருடைய படையில் இருந்த படை வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விசுவாசம் உண்டாகுது. அப்போ கர்த்தரை நம்பினா நம்ம ராட்சதர்களை மேற்கொள்ளலாம், கர்த்தரை நம்பினா ராட்சதர்களை மேற்கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்கலாம்னு அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருந்த அரக்கர்களெல்லாம் தாவீதின் சேவகர்கள் கொன்று போட்டார்கள். இங்கே ஷேமையாவின் புத்திரனாகிய யோனத்தானை குறித்து வேதம் போதிக்குது. இதே செமையா தான் அங்கே தாவீது கோலியாத்து கூட யுத்தம் பண்ண போகும்போது அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த 3 பேர், அந்த ஷெமையாவும் ஒரு ஆள், 3 பையங்க தான் அங்கே மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரைட். ஈசாயனோட மூத்த 3 பிள்ளைய, அதில் ஒரு ஆள் இந்த ஷெமையா ஒன்றும் செய்யலை. ரைட். ஆனால் ஷெமையாவோட பையன் சித்தப்பா கர்த்தரை நம்பி கோலியாத்தை கொன்றார். சித்தப்பா கர்த்தரை நம்பி பல யுத்தங்களை ஜெயிச்சிருக்கிறார். நானும் சித்தப்பா மாதிரி விசுவாசித்து நான் போய் ராட்சதனை கொல்ல போகிறேன்னு சொல்லி கொன்னேவிட்டார். வேறு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த சந்ததியை உங்களால் ஊக்குவிக்க முடியும். அவங்க உங்களை பார்த்து அவங்க இன்னும் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் இப்படி செய்து பழக வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து ராட்சதர்களை அழித்து ராட்சதர்களை மேற்கொண்டு ராட்சதரை போன்ற சூழ்நிலைகளை மேற்கொண்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்குது. தாவீது காலேபை பார்த்து கற்றுக்கிட்டாரு. ரைட். தாவீதை பார்த்த அவர் கூட வேலை பார்த்தவங்க, ரைட், அவருடைய சேவகர்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும். ரைட். நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம அப்ளை பண்ணணும். அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற விசுவாசிகள், அடுத்து வர சந்ததிகள்லாம் நம்மளை பார்த்து, ஆஹா, நானும் கர்த்தரை நம்பி ராட்சதர்களை மேற்கொண்டு தேவன் வைத்திருக்கிற அந்த அருமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறேன்னு அவங்களும் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.